वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையும் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையும் காதற் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्यां अरुणां अतिशयकरुणां अभिनवकुलसुन्दरीं वन्दे। ॐ ऐं ह्रीं श्रीं श्री अरुणाचलम्। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையும் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையும் காதற் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्यां अरुणां अतिशयकरुणां अभिनवकुलसुन्दरीं वन्दे। ॐ ऐं ह्रीं श्रीं श्री अरुणाचलम्। அருணாச்சலம் ரொம்ப சந்தோஷம்.
போன வருடம் கூட நான் இதே இடத்துக்கு வந்திருந்தேன். எங்களுடைய ஆச்சாரியர் சுவாமி அனுபவானந்த்ஜி வருடா வருடம் இந்த இடத்துல வந்து சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கார். ஸோ போன வருடம் இங்கே வரும்பொழுது தான் ராதாம்மாவை இங்கே நான் பார்த்தேன். ஷீ இஸ் த செக்ரட்டரி ஆஃப் திஸ் பிளேஸ். ஷீ இஸ் அவர் டிவோட்டி ஆல்சோ, a very wonderful soul. ஸோ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் நெரூரில் வந்து சதாசிவ பிரம்மேந்தருடைய சந்நிதிக்கு போயிருந்தேன். அங்கே அவருடைய அதிஷ்டானம் ரொம்ப அற்புதமான அதிஷ்டானம். உங்களுக்கு தெரியுமா, சதாசிவ பிரம்மேந்திர பெரிய ஞானி, மகாஜானி. அதாவது இந்த உடம்பை பற்றின பிரஜையே இல்லாத ஒரு பிரம்மஸ்வரூபர். ஸ்ருங்கேரி மடமாகட்டும், காஞ்சி மடமாகட்டும், அங்கே உள்ள பீடாதிபதிகள்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க சதாசிவ பிரம்மேந்திரர். மிக மிக உயர்ந்த ஞானி, நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். ஸோ அங்கே போயிருக்கும் பொழுது தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கொண்டிருந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிது. யோக சுதாகரா அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின ஒரு கமெண்ட்ரி, ஒரு பாஷ்யம். எதுக்குன்னு கேட்டால் பதஞ்சலி யோக சூத்திரம். அதை கண்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. இந்த யோக சுதாகராவை படிக்கணும், பதஞ்சலி யோக சூத்திரத்தை நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒரு கிரந்தத்தை நல்லா படிக்கணும்னு என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முற்பட ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்போ நம்ம நல்லா தரவாக படிப்போம், அதை பற்றி சிந்திப்போம். அப்புறம் அதை எடுத்து சொல்லும்போது இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு கான்டம்ப்ளேஷன், இன்னும் கொஞ்சம் நமக்கு சிந்தனையை இன்னும் தூண்டி விடும். ஸோ அதனால தான் இந்த பதஞ்சலி யோகத்தை எடுக்கணும் எங்கேயாவது. அதுவும் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரருடைய அந்த கமெண்ட்ரியை வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க போது தான் ஐ ரிமெம்பர்ட் ராதா அம்மா. அவங்கள்ட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஷி இமீடியட்லி அக்ரீட். அண்ட் ஆல்சோ த இன்டிகிரல் யோகா இன்ஸ்டிடியூட் ஆல்சோ இமீடியட்லி இன்வைட்டட் மீ. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க நம்ம சச்சிதானந்த சுவாமியோடைய ஒரு கமெண்ட்ரி எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதையும் படித்து பார்க்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு அது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு டீச் யூ. இது எப்படின்னு கேட்டது 4 பாதம், 4 சாப்டர் இருக்குது பதஞ்சலி யோக சூத்திரா. நான் மனசில் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா அட்லீஸ்ட் 2 சாப்டராக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் 3 நாட்கள் காணாது. ஸோ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் மனசுலன்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 நாள் எடுத்து அப்படியே ஒரு 4-5 மாதம் எடுத்தோன்னா இதை கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி தான் பிளான். பட் we will see how the Lord takes it forward. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஎஸ் போயிருக்கும்போது எதேச்சியா அந்த டைம்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போயிருந்தோம். என் டிவோட்டிஸ் அவரை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஹேப்பனிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு என்னென்னவோ ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம்னு கேட்டால், சாயங்காலம் 4:30 மணி 5 மணி இருக்கும். திடுதிடுன்னு பார்த்தா 2-3 பஸ் மாதிரி பஸ்ஸில் வந்து இறங்கினாங்க. கடகடான மேட்ஸை விரிச்சாங்க, யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்ஸ் ஆல் ஒயிட்ஸ், பிளாக், ப்ரௌன், எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க, ஆண் பெண். எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ். பாருங்க, டைம் ஸ்கொயரில் முன்னாடி எல்லாரும் முன்னாடி உட்காந்து யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடான்னு ஆச்சரியம் பார்த்தா அன்னைக்கு June 21 இன்டர்நேஷ்னல் யோகா டே. நாளைக்கு June 21 இல்லையா? தென் somebody told me, சுவாமி இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே, மறந்து போயிட்டீங்களான்னு. ஓ ஆமான்னு பார்த்தா அவ்வளோ விசேஷமாக அங்கே யோகா செஞ்சிட்ருக்காங்க. நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு யோகா என்னன்னு தெரியாமல் இருக்கு. ஒன்லி போகா தான் என்னன்னு தெரியுது. அவங்க யோகா பழகி செய்கிறாங்க அவங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பாப்புலராக இருக்குது எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு. இந்த யோகா இஸ் ஸோ பாப்புலர் இல்லையா? ஸோ நம்ம நாட்டிலையும் ஓரளவு பாப்புலராக தான் இருக்குது. ஆனால் வி ஷுட் பி வெரி ப்ரவுட். வை? பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு அஸ், டு அவர் சனாதன தர்மா. அவர் கிரேட் ரிஷீஸ் ஹவ் given this and the whole world is benefited. ஸோ இந்த யோகா ராஜயோகான்னு அழைக்கப்படும், அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவாங்க. இந்த யோகா இஸ் வெரி பாப்புலர். ஆனால் இப்போ அதோட ஆஃப் ஷூட்டா நிறைய வகையான யோகாவெல்லாம் பழகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஆத்தென்டிக் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நிறைய
வகையான யோகா பழகிறாங்க. இப்போ ஜெனரல் பப்ளிக்கு என்ன ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா, யோகானா யோகாசனம், போஸ்டர்ஸ், யோகாசனா பிராக்டிசஸ் அதெல்லாம் போய் கத்துட்டோம்னு சொன்னா ஓரளவுக்கு ஹெல்தியா இருக்கலாம், ஓரளவுக்கு எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருக்கும், இங்க இந்த உலகத்தில் வாழும்போது சுறுசுறுப்பா டைனமிக்கா வாழலாம், ஒரு மாதிரி நல்ல நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கு. கரெக்டா? அது உண்மைதான். யோகாசனம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்களுடைய லிம்ஸ் எல்லாம் ரொம்ப எலாஸ்டிக்கா நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி, பிடிப்பு வலி அதெல்லாம் இருக்காது, உட்காரலாம். சில பேருக்கு உட்காரவே முடியாமல் போச்சு, சேர்லாம் உட்கார முடியுற மாதிரி இருக்கு, நிற்கலாம், நடக்கலாம், ஓடலாம், எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்குற பெனிஃபிட்ஸ். அது தவிர உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்த யோகா நல்லா பழகணும்னா, முறையாக அது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சோம்னா நம்ம மனதுக்கு ஓரளவுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள்லாம் யோகாசனம் படிக்கிற ஷவாசனம் பண்ணுவீங்க இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசனம் ஷவாசனம். என்ன அர்த்தம்? நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு அவயவமாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே மைண்டு வந்து ரொம்ப அமைதியாகிடும் இல்லையா? ஸோ மைண்டுக்குமே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால எல்லாம் அவதிப்படுறாங்க, டெட்லைன்ஸை மீட் பண்ணணும், ஓடு ஓடு ஓடு. அப்போது ஏதாவது செஞ்சு இந்த மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது யோகா கம்ஸ் டு அஸ் ஹேண்டி. அதை விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த படி பிராணாயாமம். பிராணம் ஒரு அற்புதமான சக்தியாகும். சரி, நம்ம உடம்புல ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? லைக் டைஜஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீஷன், ஈவன் திங்கிங், ரெகக்னிஷன், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பிராணம் தான். அது வைட்டல் ஏர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண காற்று கிடையாது அது, அது ஒரு ஸ்பெஷல், ஒரு பிராணசக்திங்கிறது பெரிய சக்தி. சரி, நம்முடைய யோகிகள் முனிவர்கள்லாம் பாருங்க, அந்த பிராணசக்தியை உணர்ந்து அதை எப்படி ரெகுலேட் பண்ணி எப்படி நம்ம நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா 100 வருஷம் எப்படி வாழலாம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸா நம்ம கொடுத்துருக்கான். அன்பார்ச்சுனேட்லி நமக்கு கையில் இருக்கிற பொக்கிஷமே நமக்கு அருமை தெரியாமல் இருக்கு, கொடுத்துருக்கான். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இப்போ நிறைய மெத்தடாலஜிஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஐ டெல் யூ த மைண்ட் பிகம்ஸ் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ வெரி அலர்ட். அது நீ புரிஞ்சுக்கணும். சரி, ரிலாக்ஸ்டாக இருக்கிற மைண்ட் சொல்லி தூங்கி போயிடலாம் இல்லையா, டல்லாகிடலாம் இல்லையா? ஆனால் இந்த பிராணாயாமம்லாம் பண்ண ரிலாக்ஸ்டாக மாத்திரம் இல்லை, அலர்ட்டாக இருக்கு மைண்ட். அது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் இல்லையா? நல்லவனாக இருந்தால் மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, வல்லவனாகவும் இருக்கணுமாங்க. ஸோ அலர்ட்டாக ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் யூ கேன் ரியலி live in this world and achieve greater things. ஸோ அப்படி ஒரு பெருமை இருக்கு. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த யோகா மேலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கும் மேலே யோக சாஸ்திரங்கிறது, இதோட யோகா முடிஞ்சு போயிடுறது இல்லை, இது ஆரம்பம். இன்ஃபேக்ட் இந்த யம நியம ஆசன பிராணாயாமம் அப்படிதான் இந்த அஷ்டாங்க யோகத்தை ஆரம்பிக்கிறான். யம நியமங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் படிக்க போகிறோம் ரொம்ப டீட்டெயில்டாக. அது என்ன, எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது, செல்ஃப் டிசிப்ளின், உலகத்தோடு இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம், அதுதான் யம நியமங்கள், சாதாரண தர்மங்கள்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் ஆசனம், சரியான போஸ்டரில் எப்படி உட்கார்றது. ஏன்னா இப்போ பாருங்களேன், நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி, ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டரையே பார்த்து ஒன்று இந்த இதை போயிடுது, ஸ்பைன் போயிடுது, ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்கிறாங்க வருது, பேக் பெயின் வருது, எல்லாம் வருது. ஏன்னா போஸ்டர் ரொம்ப பழைய உட்காந்துடும். ஐயோ, இப்போ பசங்களை பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு ஏதோ டைப் இப்படி இதை பார்க்குறாங்க, லேப்டாப் பார்க்குறாங்க, கண்ட போஸ்டர் ரொம்ப நேரம் இருந்தால்
இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் திஸ் திங், விபரீதமான சில விளைவுகள் உண்டாகும். ஸோ அதனால இந்த போஸ்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, தியானத்துக்கு போஸ்டர் ரொம்ப முக்கியம். ஆசன சித்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அப்புறம் அதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சொல்லித்தரேன் மீன்ஸ் அதை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஆசன சித்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் தியானத்துக்குள்ளே போக முடியும், அங்கே நல்லா சௌக்கியமாக ஆறுதலாக இருக்க முடியும். அதனால தான் ஆசனம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டு. அப்புறம் பிராணாயாமம். இந்த பிராணன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உயிரை உடலோட ஒட்டி வச்சிருக்கிற குளுவம். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாருங்க. பிராணன் போனவன்னு சொல்லுவாங்க, உயிர் போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க தானே. ஸோ அந்த பிராணன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிராணனை எப்படி ரெகுலேட் பண்ணா, பிராணனை வசம் பண்ண அடக்க மனமும் அடங்கும். வழியுள்ளடக்க வலைப்படு புட்போல் உளமும் ஒடுங்குறும் முந்தி பர. இது பகவான் சொல்றார். ஒடுக்கும் உபாயம் துந்தி பர. ரமண மகர்ஷி என்ன சொல்றான்னு கேட்டா, நான் பகவான் சொன்னா ரமண மகர்ஷி தான் குறிப்பிடுவேன். அவ என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த வழிங்கிறது கிழிக்கு வரலான வழிங்கிறது தமிழ்ல பிராணம்னு அர்த்தம், காற்றுன்னு அர்த்தம். உள்ள அடக்கணும்னு சொன்னா என்னாகும், உளமும் ஒடுங்குறும் மனமும் ஒடுங்கிடுமா. ஒடுக்கும் உபாயம் இதுந்தீபரங்கிற, மனசை ஒடுக்கிறதுக்கு நல்ல உபாயம்ங்கிற அந்த பிராணாயாமத்தை. இந்த மனமானது ரொம்ப சூட்சமானது, அதை அடக்கிறது கஷ்டம். ஆனால் பிராணம் கொஞ்சம் ஸ்தூலமானது தான். ஏன்னா நமக்கு தெரியுது எப்படி போயிட்டு வருது. அதை அடக்கிறது சுலபம். ஸோ மனதை அடக்க முடியலன்னு சொன்ன ஆரம்பத்தில் அட்லீஸ்ட் பிராணனை அடக்கு, மனதை அடங்கிடுங்கிறாங்க. ஸோ பிராணாயாமம் ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் சில பேருக்கு ரொம்ப உணர்ச்சி கொந்தழிப்பெல்லாம் இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாத போது, இப்போ பாருங்க வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன சொல்றாங்க, டேக் அ டீப் பிரெத் அப்படிங்கிறாங்க, வாட்ச் யுவர் பிரெத் அப்படிங்கிறாங்க இல்லையா. மேனேஜ்மெண்ட் செமினார்ஸ் சொல்றாங்க, ஜஸ்ட் பாஸ் அண்ட் டேக் அ டீப் பிரெத்ங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த பிராணம் நல்லா இழுத்து விடும்போது மனசு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. ஸோ பிராணன் ரொம்ப அருமையான விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு கேட்டா, சுவாமி சிவானந்தர்கிட்ட தான் எங்கள் குருதேவர் சுவாமி சின்மயானந்தரும் படித்தார். சிவானந்தர் எல்லா யோகமும் சொல்லிக் கொடுத்தார். கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஹதயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம் எல்லாம். ஆனால் குருதேவருக்கு அவர் பெரிய ஒரு மாதிரி ஞான பிழம்பு அவர். ஸோ அவர் என்ன சொல்வார்னா, we don't believe in twisting the body, we believe in straightening the mind அப்படிம்பார். அது அவரோட ஸ்டைல். அது அந்த மாதிரி சொல்லி நமக்கு என்னமோ தெரியல, அதில் அப்படி ஒரு மனம் போகாட்டியும். பட் நவடேஸ் ஐ ரியலி ரியலைஸ், வயசாக இந்த ஆசனாசும் பிராணாயாமமே கூட எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எங்களுடைய சுவாமி, அதாவது என்னை ஆட்கொண்டு என்னை நல்லா வளர்த்து விட்ட எங்கள் சுவாமி இருக்கார். அவர்லாம் யோகி, பிராணாயாமம்னு அப்படி பழகுவார். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆனால் இப்போ தான் நம்ம 5வது லிம்புக்கே வந்துருக்கோம். இன்னும் 3 லிம்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால், யோகா அப்படின்னு சொன்னாலே யுஜ் அப்படிங்கிற தாத்துல என்ன வந்திருக்கு. யுஜ் சமஸ்கிருதத்தில் யுஜ்னா டு யுனைட் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம மனதை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவன் அல்லது ஆத்மஸ்வரூபம், அந்த பரமாத்மான்னு சொல்றாங்க இல்லையா, அதனோடு எப்படி இணைப்பது, பொருந்தி இருப்பது. அதுதான் உண்மையிலே யோகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்போ மனம் இருக்கு, அது அலபாஞ்சிட்டே இருக்கு, சிதறி போகுது, அங்கெங்க ஓடுது, நமக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, ரஜசஸ்ய பலம் துக்கம்ங்கிறார் கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரே ரஜஸ், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, அது என்ன செய்யணும் இது என்ன செய்யணும், அது துக்கத்தை தான் ஒன்று சேர்க்கும். அப்போ இந்த மனதை ஏதோ ஒரு வகையில் தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் காலையில் சாயங்காலம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, கொஞ்சம் அமைதியாக வச்சிருக்க பழகணும்னு சொன்னால், அந்த மனசை இஃப் யூ கேன் ரெஸ்ட் இட் ஆன் சம்வேர் ஆர் சம்திங், அதை மாதிரி பிரயோஜனம் வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஆனந்தம். அதில் கிடைக்கிற அந்த இன்ட்யூஷன், கிளாரிட்டி, எனர்ஜி வேற லெவல், வேற விஷயம். ஸோ ஆக்சுவலாக நம்முடைய ஸ்வரூபம்னு இருக்கு, நம்முடைய உண்மையான செல்ஃப்,
அதில் அந்த மனதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு பழகணும். அதுதான் யோகத்துடைய சாரம். சமாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, யோகம்னு சொன்னாலே சமாதி, யுஜ் அப்படிங்கிற தாத்துக்கே சமாதின்னு தான் பொருளாம். சமாதினா என்ன அர்த்தம்? நம்ம சமாதி தான் பயப்படுறோம், இது பெரிய விஷயம். புரியல. நம்முடைய மனதை நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தில், அந்த ஸ்வரூபங்கிறது ஆனந்த ஸ்வரூபம், எல்லையில்லாத ஸ்வரூபம், அதை பற்றி நமக்கு தெரியாது. இப்போது அந்த ஸ்வரூபத்தில் ரெஸ்ட் பண்ணுறோம். அந்த மனசை ரெஸ்ட்ஃபுல்லாக வச்சுருக்கிறோம். எப்போ பாரு ஓய்வொழிச்சு இல்லாமல் ஓடி ஆடி அலைஞ்சிட்டு இருக்கிற மனதை ரெஸ்ட்ஃபுல்லாக வச்சுக்கப்படணும். இதுதான் சமாதி. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, நல்லா ரெஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்புறம் எதுவுமே தேவையில்லாமல் போயிடும். ஏன்? ஆல்ரெடி மனசு ஆனந்தத்தில் இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது, கிளாரிட்டியோடு இருக்கும்போது, இட் இஸ் வெரி கண்டென்டட். பூரணமாக திருப்தியாக இருக்கும்போது வேற என்ன வேணும்? சரி, உலகத்தை நம்ம ஏன் ஓடிட்டே இருக்கோம்? ஏன் ஓடுறோம்? திருப்தி இல்லாமல் இருக்கும், நிறைவு இல்லாமல் இருக்கும், ஏதோ சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், அமைதி இல்லாமல் இருக்கும். நம்முடைய ரிஷிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நீ உலகத்தில் ஓடிட்டே இருந்தேன்னா உனக்கு இந்த சந்தோஷம் அமைதி கிடைக்கவே போகிறதில்லை. இட் எல்யூட்ஸ். துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீயே ஆனந்த ஸ்வரூபன், உன்னுடைய ஸ்வரூபத்தில் மனசை கொஞ்ச நேரம் வச்சிருக்க பழகுப்பா. வச்சிருந்தே இருந்தே சொன்னா வேற ஒண்ணுமே உனக்கு தேவையில்லைப்பா. ஏன்னா உன்னுடைய ஸ்வரூபமே அப்படி பேரமைதி, பேரானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்ட்ஃபுல்லாக மனசை எப்போ யதாஸ்தானம், அதனுடைய இருப்பிடமாகிய ஸ்வரூபத்தில் அப்படியே ஆறுதல் வச்சிருக்கிறது தான் யோகம். அதுதான் சமாதி. இதுக்காகத்தான் ஆக்சுவலாக இந்த யோக சாஸ்திரம், ராஜயோகம்னு சொல்ற யோக சாஸ்திரமே இருக்கு. அதுதான் உண்மையான பிரயோஜனம். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒரு சூப்பர்ஃபிஷியலாக இது செஞ்சால் நல்ல ஹெல்த் கிடைக்கும். சில பேருக்கு அவங்களோட ஷேப், நான் ரொம்ப குண்டாயிட்டே போகிறேன், அசிங்கமாக இருக்குது, நல்லா இழைக்கணும், ஒல்லி ஆகணும், அந்த மாதிரி. அதுவும் நல்லது தான். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் சைடு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ், சைட் பெனிஃபிட்ஸ். சில வியாதிகள்லாம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஐயோ, இங்கிலீஷ் மெடிசனில் போனால் ஒரே மருந்து மாத்திரையாக கொடுத்தே கொண்டுடுவான் போல இருக்கு. என்ன செய்யறதுன்னு கேட்டால் அதுக்கு நம்மளுடைய இயற்கை வைத்தியம்லாம் இருக்குது, ப்ளஸ் இந்த யோகாபியாசம், பிராணாயாமம்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ இதெல்லாம் தெரியுது. ஆனால் இதுக்கும் மேலே எதற்காக யோகம்னு கேட்டால், யோக சாஸ்திரம் எதுக்குன்னு கேட்டால், மைண்டை ரெஸ்ட்ஃபுல்லாக நம்முடைய ஸ்வரூபத்தில் பரமான்மாவில் வச்சுருந்தா நிம்மதியாக ஃபீல் பண்ணுவோம், ஆனந்தமாக ஃபீல் பண்ணுவோம், திருப்தியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப மன தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கிற மனம்தான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அழகாக இருக்குது, இயற்கை அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கூட வராங்க. ஆனால் மனசில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டவுட், இல்லை ஏதோ ஒரு சங்கடம்னா நீங்கள் என்ஜாயே பண்ண முடியாது. மைண்ட் ரெஸ்ட்ஃபுல்லாக குவாய்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். ஈவன் இது உலகத்தை நல்லா அனுபவிக்கணும்னா கூட மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் இந்த யோகம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்னன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயமே சரி, ப்ராக்டிகல்ஸ் இருக்கு, தியரின்னு இருக்கு. இப்போ ப்ராக்டிகல்ஸ் என்ன அர்த்தம்? ஆக்சுவல் கிளாஸில் எப்படி இந்த யோகாபியாசம் செய்ய சொல்லிக் கொடுக்குறது, எப்படி பிராணாயாமம் செய்ய சொல்லிக் கொடுக்குறது, எப்படி தியானத்தில் உட்காந்து எப்படி தியானம் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது, இது ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் திங்ஸ். இது சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம கற்றுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட சயின்ஸ் பிஹைண்ட் இட் தெரியாமல் இதை செய்யும்போது என்ன ஆகும்னா, அதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடையாது, அதில் அவ்வளோ ஒரு உறுதி கிடையாது. யூ ஷுட் நோ த சயின்ஸ் பிஹைண்ட் இட். இப்போ இந்த விவகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அப்ளைட் சயின்ஸ் இருக்குது. இப்போது பியோர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க, பிஹெச்டி எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே இது இன்ஜினியரிங், அது அப்ளைட் சயின்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணி எப்படி உலகத்துக்கு பெனிஃபிஷியல் நிறைய விஷயத்தை கொடுக்கலாங்கிற மாதிரி நிறைய துறைகள்லாம்.
எல்லாருக்கும் இந்த அப்ளைட் சயின்ஸ் மேலே பெரிய ஒரு மோகம் இருக்குது. ஏன்னு கேட்டால் உடனடியாக ரிசல்ட்டை பார்க்கலாம், அதை வச்சு என்ன சாதிக்கலாம்னு தெரியணும்னு. ஆனால் அந்த அப்ளைட் சயின்ஸ் எல்லா ஆதாரம் என்னன்னு கேட்டால் தியரட்டிக்கல் சயின்ஸ் தான், பியோர் சயின்ஸ். அன்னைக்கு ஐன்ஸ்டீன் அதை சொல்லலைன்னு சொன்னால் அதுக்கு மேலே இன்னைக்கு இந்த முன்னேற்றம் கிடையாது. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க, அதை வச்சு தான் எல்லாமேங்கிறாங்க. இப்போ கோ பேக் டு த பேசிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை செயற்படுத்தணும்னா, அதை பழகணும்னா அது வேற விஷயம். அந்த அடிப்படை இல்லாமல், ஃபவுண்டேஷன் இல்லாமல், ஆழம் அகலம்லாம் இல்லாமல் சும்மா ஏதேதோ அவசர அவசரமாக செஞ்சுட்டு போனோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெனிஃபிட் இருக்காதுன்னு சொல்லுவோம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எஸ்பெஷலி இந்த யோகாபியாசம் பழகிறவங்க, இந்த துறையில் இருக்கிறவங்க பதஞ்சலி யோகத்துக்கு கட்டாயம் படிக்கணும். திஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் யோகா. திஸ் இஸ் ஆத்தென்டிக் சயின்ஸ் ஆஃப் யோகா. நீ எங்கே போனாலும் சரி, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பதஞ்சலி யோக சூத்திரம் தெரியாமே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு யோகா டீச்சர் இல்லை இதுலேயே திறமானவன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் நல்லா ஆழமாக படித்து புரிஞ்சுன்னு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க அப்படி இருக்க முடியும். ஸோ இது சயின்ஸ். ஸோ இப்போது யோகானால என்ன சமாதின்னு பார்த்துட்டோம். சமாதினா என்ன, மைண்டை எப்படி ரெஸ்ட்ஃபுல்லாக நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது இப்படி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மைண்ட்னா என்னது, இந்த மனசுனா என்னது, அதோடைய நேச்சர் என்ன, அது எப்படியெல்லாம் விரியுது, என்ன மாதிரி விருத்திகள்னால விரியுது, விருத்திகள் சொன்னால் எண்ணங்கள் எப்படியெல்லாம் விரியுது, ஏன் சஞ்சலப்படுது, ஏன் சிதறுது, மனசு சிதறிட்டே இருக்கு, என்ன செய்யணும் இந்த மனசை, என்னது இந்த மனசுன்னா, எவ்வளவு வகையான இடர்பாடுகள்லாம் வரலாம், அதுக்கு என்ன செய்யறது, இதோட இந்த டெக்னிக்ஸ், இதோடைய பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, என்ன விஷயம், இப்படி ஆராய்ச்சி தான் பதஞ்சலி யோக செஞ்சு. அப்படி செஞ்சோன்னு சொன்னால் அவர் ப்ராக்டிக்கலாக அதுக்கு வர்ற சில அப்டக்கிள்ஸ், சில இடர்பாடுகள், அதெல்லாம் எப்படி களையிறது. சரி, முக்கியமான இடர்பாடு என்ன தெரியுமா, நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது தூக்கமாக வரும். பெரிய ப்ராப்ளம் தெரியுமா, அதுவும் வயசானவங்களுக்கு. 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம், அதெல்லாம் தியானம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. 60 வயசுக்கு மேலே இப்போ உட்கார்ந்தாலே தூக்கமாக வரும். என்ன செய்யுதுன்னு தெரியாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், சுவாமிஜி நாங்கள் சாதாரணமாக இருக்கும்போது கூட மனசு பரவாயில்லாமல் இருக்கு, தியானத்தில் உட்காந்தா பேய் பிடிச்ச மாதிரி, ஐயோ வி டோன்ட் வாண்ட் டு சிட் அப்படிங்கிறாங்க. உள்ள மனசுல அவ்வளோ உள்ள விவகாரங்கள் இருக்கு, வாசனாதிகள் இருக்கு, பேய் தலை வச்சு ஆடுற மாதிரி என்னென்னமோ செய்யுது இந்த மனசு. சில சமயம் தோணும், வேண்டாம்ப்பா சாமி, இந்த தியானம் விவகாரமே வேண்டாம், நம்ம வாட்டு ஏதோ ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு இருப்போம், ஏதோ செஞ்சுட்டு இருப்போம், இது வேண்டான்னு தோணிடுது. ஏன்னா நமக்கு உள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்குள்ள ஆழ்ந்த வாசனாதிகள் இருக்கு, பற்றுக்கள் நிறைய இருக்கு, ஆசைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம மனசை கொதிப்பு நிலையிலே வச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசை முதல்ல எது கொதிப்பு நிலையில வச்சிருக்கு. இப்போ ஒரு பெரிய அண்டால தண்ணி கொதிச்சுட்டு இருக்குன்னா என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை, விறகு அதுதான் நெருப்பு எரியுது, அந்த விறகு ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எடுத்துட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் கொதிப்பு அடங்கிடும். அந்த விறகை வச்சு அது எரிஞ்சுட்டே இருக்கும்போது நீ போய் அதை கிண்டுனேன்னா, ஐயோ கொதிக்குதே, கிண்டு 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 கிண்டுனா எங்கேயாவது கூடாயிடுமா? அதுக்கான காஸ் என்ன, ஏன் கொதிக்குது தண்ணீர் அப்படின்னா, அது விறகுல அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, கொதிக்குது. இப்போ நெருப்பு எப்படி எடுக்கிறது, இங்கேருந்து நெருப்பு எடுத்தால் கை சுட்டு பொசிக்கிடும். அந்த விறகு அப்படியே மெதுவாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொதிப்பு அடைஞ்சிடும். ஸோ இந்த மனதை எது கொதிப்படைய செய்யுது, எதனால மனசு அல்லல் படுது, இப்படி ஓயாமல் இப்படி அலைவாயுதுன்னு பார்த்து அந்த காசை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இஃபெக்ட் தன்னால் ரிமூவ் ஆகிடும். இதுதான் சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான ஒரு விஷயம். பகவான் ரமண மகர்ஷியோடைய சிஷ்யர், அத்தியந்த சிஷ்யர் முருகநாத சுவாமி இருக்கார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, குருவினுடைய பிரசாதம் என்னன்னு கேட்டால் தெளிவுன்னு சொல்லுவார், இந்த கிளாரிட்டி. ஸோ பிரசாதம் அர்த்தம் சுண்டல் பொங்கல்லாம், அதுதான் பது பிரசாதம் கிடையாது. குருவினுடைய உண்மையான பிரசாதம் கேட்டால் தெளிவு. அதான் நம்மளோட திருமூலன்னு சொல்றார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்.
தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அந்த தெளிவை தான் அவங்க சொல்றாங்க. இப்போ குருநாதர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா தெளிவு, அசைக்க முடியாத விஷயம் தெளிவு. அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா everything is fine. 80% ஆஃப் obstacles are removed. தெளிவு தான் எல்லாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லாம் தெளிவு இருக்கு, ஆனா எனக்கு உட்காரவே யோசனை வர மாட்டேங்குது, அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணவே முடிய மாட்டேங்குது, ஒண்ணுமே செய்ய பிடிக்க மாட்டேங்குது சொன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. தெளிவு கிடைச்ச பிறகு அதை அப்ளை பண்ணி அந்த மனசை கொஞ்சம் அமைதியாக்கி ரெஸ்ட்ஃபுல்லா வச்சிருக்க பழகணும். அப்போ இந்த யோக சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, மனசுனா என்ன, அந்த விற்த்திகள் எப்படிப்பட்டது, அதை எப்படி கொஞ்சம் சமாதானமா அடக்கிறதும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரெயின் பண்றது. சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதிலாம் பேச போறாங்க. டெக்னிக்கல் தான், பயப்படவே வேண்டாம், இது எளிமையாக அடிச்சு சொன்னா சாதாரணமான விஷயம்தான். ஸோ அந்த சமாதி எல்லாம் எப்படி கைகூடும், அதனால என்ன பயன், அதை பற்றி சொல்கிறாங்க. பயனை பற்றி அப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நம்ம மனசில் உள்ள அவ்வளோ பவர் இருக்கும் மனசில். அந்த மனதை மட்டும் ஒடுக்கணும்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். அதை பற்றி குறிப்பாக அந்த விபூதி பாதத்தில் சொல்கிறார். அப்புறம் கைவல்யம் கடைசி பாதம். கைவல்யம் எப்படி அந்த மோட்ச நிலையை அடையிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொண்டு போகிறார். இதுதான் பதஞ்சலி யோக சூத்திரம். ஸோ இந்த யோக சூத்திரம் 4 பாதங்கள் சொன்னேன். முதல்ல சமாதி பாதம். அப்படின்னா சயின்ஸ் சமாதினா என்ன, எதனால இந்த மனசு செதறது, என்ன ஏது அப்படி எல்லாம் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் சாதனா பாதம், இந்த அஷ்டாங்க யோகம் சொன்னோம் இல்லையா, 8 லிம்ஸ் கொண்ட யோகம். அதை பற்றி யமனியமா ஆசன பிராணாயாம பிரத்யாகார வரைக்கும் 5 லிம்ஸை பற்றி செகண்ட் சாதனா பாதம். அப்புறம் 3வது சாப்டர் வந்து விபூதி பாதம். விபூதின்னு அர்த்தம் குளோரின்னு அர்த்தம், பெருமைகள் அர்த்தம். என்ன அர்த்தம், மற்ற 3 லிம்ஸ் இருக்கு இல்லையா, தாரண தியான சமாதி, அதை பற்றி சொல்லி சையமான்னு ஒன்று இருக்கு. மனசை எப்படி அந்த சையமத்தில் ஈடுபடுறது, சையம நிலையில் வச்சிருக்கிறது சொல்லி அதனால எப்படிப்பட்ட சித்திகள்லாம் உண்டாகும், அதை பற்றி விரிவாக 3வது அத்தியாயத்தில் சொல்லப்படுது. அப்புறம் 4வது அத்தியாயத்தில் அந்த கைவல்ய பதத்தை அடையணுங்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி அசம்பிரஜாத சமாதி, அதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் பதஞ்சலி முனிவர். நம்ம 18 சித்தர்மார்கள் சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டில் 18 சித்தர்கள் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு சித்தர் பதஞ்சலி. இவர் திருமூலரோட காலத்தில் இருந்ததா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்ஃபேக்ட் பரமேஸ்வரனை வேண்டி வணங்கின பிறகு அவர் நந்திகேஸ்வரருக்கு சொல்லி, நந்திகேஸ்வரர் 4 பேருக்கு, இன்ஃபேக்ட் 8 பேர் சொல்கிறாங்க, 4 நந்திகள், அப்புறம் 4 பேருக்கு இதை உபதேசம் கொடுத்தார். யாருன்னா சிவயோக முனி ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து திருமூலர், வியாக்ரபாதர், பதஞ்சலி. இவங்க 4 பேரும் என்ன சொல்றது, கோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒன்னா இருந்து படிச்சிருவாங்க. 4 பேரும் கிரேட் பீப்புள் இன் தர் ஓன். சிவயோக முனி பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாட்டி கூட சிவயோக முனின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அப்புறம் திருமூலர் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பதஞ்சலி முனிவர், அதுக்கப்புறம் வியாக்ரபாதர், திருமூலர் அந்த 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 4 பேர். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நந்திகேஸ்வரன் ஆதிகுரு. ஏன்னா சிவனுடைய அப்பேற்பட்ட ஒரு பக்தர், அவருக்கு தெரியாததே கிடையாது. அவர் மூலமா இந்த சாஸ்திரங்கள்லாம் கற்றுருக்கார் பதஞ்சலி யோக முனிவர். அது மாத்திரம் இல்லை, இந்த பதஞ்சலி யோக முனிவர் அந்த ஆதிசேஷனோட அவதாரமா சொல்றாங்க. மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கார் இல்லையா, அவர் எதுல பள்ளி கொண்டு இருக்காருன்னா ஆதிசேஷன். 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன். அவரை மாதிரி சொல்வன்மை யாரும் கிடையாதான் ஆதிசேஷன். அவ்வளோ பெரிய ஞானி ஆதிசேஷனே. ஸோ அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக தான் இந்த பதஞ்சலியை சொல்றாங்க. ஸோ அந்த பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோக சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார், இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ராஜயோகம், இந்த அதை பற்றின கருத்துக்கள், அந்த சிந்தனைகள்லாம் இல்லையான்னு கேட்டால் எப்பயுமே இருந்திருக்கு. சரி, அதுதான் விஷயம், அனாதி காலமாக இருந்திருக்கு. ஆனால் என்னன்னா, இவரை சிஸ்டமடைஸ் பண்ணி அதை வந்து எப்படி அதை ரொம்ப சாதாரண மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி கொடுக்கலான்னு ஒரு இதாக பண்ணி கொடுத்துருக்காரு. பதஞ்சலி யோக சூத்திரங்களாக கொடுத்துருக்காரு. சூத்திரம்னா
அதாவது என்ன சொல்கிறது, த்ரெட், சூத்திரம்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா எதுவும் ஒரு சூத்திரமாக கொடுத்துருக்காரு. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அஃபார்மிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை மாதிரி கொடுத்துருக்காரு. ஏன்னா ஈஸியாக அதை மனப்பாடம் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக பெருசாக பேராகிராஃப் வந்து மனப்பாடம் பண்ண கஷ்டம். சூத்திரங்களாக சொன்னால் மனசு நிற்கும், அப்படி கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார், நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக 3 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்பீச், பாடி அண்ட் மைண்ட். ஸ்பீச்னு என்ன அர்த்தம்? நம்ம பாஷை பேசுறதுக்கு. அது சமஸ்கிருத பாஷையில் பாணினின்னு ஒருத்தர் வந்து சமஸ்கிருத இலக்கணத்துக்கு அவர் தான் த ஃபாதர் ஆஃப் கிராமர் சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட் கிராமர். பாணினி சூத்திரங்கள்லாம் இருக்குது, அது வந்து சான்ஸ்கிரிட் கிராமர். அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்காரு பதஞ்சலி, மகாபாஷ்யம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாஷ்யம் கொடுத்துருக்காரு. அது தவிர அது ஸ்பீச் லெவலில், பாடி லெவலில் ஆயுர்வேதத்தில் ஒரு சாஸ்திரம் இருக்கும், அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கா. அதுவும் ரொம்ப அரிதான, இப்போ இல்லை, லாஸ்ட் இட்னு சொல்கிறாங்க. அது தவிர மைண்ட், மனசுக்காக பதஞ்சலி யோக சூத்திரம். இதை எப்படி இந்த மனசை எப்படி கையாள்வது, எப்படி நம்ம வசம் கொண்டு வருவது, எப்படி அதை அவன் ஜெயிப்பது, வெற்றி கொள்வது, அப்படிங்கிற மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரம் கொடுத்துருக்கார். ஸோ இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு எண்ணற்ற உரைகள் இருக்குது, கமெண்ட்ரி இருக்குது. எப்பயுமே நம்ம இது மாதிரி ஒரு சயின்ஸ், ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை படிக்கும்போது நாமளாம் நேர படிக்கிறத விட பெரிய அறிஞர்கள், பெரிய ஞானிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மூலமாக படிக்கிறது எப்பயும் நல்லது. குருமுகமாக படிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்படி பார்த்தா நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்குது. அதில் ரொம்ப அற்புதமான கமெண்ட்ரி இந்த யோக சுதாகரா அப்படின்னு. சுதா அப்படின்னா நெக்டார், அமிர்தம்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யோக அபியாசத்தின் மூலமாக நம்ம அந்த சகசிராரத்தை அடைஞ்சோன்னு சொன்னால் அந்த சகசிராரத்துலேருந்து அமிர்தமாக கொட்டுமா, அவ்வளோ ஆனந்தமாக, உடல்லாம் அப்படியே ஆனந்த பாஷ்பம், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குமா. அது வந்து உயர்ந்த நிலை. அதான் சுதா, அமிர்தம். அமிர்தம் பொழிய செய்ய வல்ல ஒரு சாஸ்திரம். அந்த தாரையா மேலேருந்து அமிர்த தாரை. அப்போ அதான் சுதாகரா. சுதாகரான்னா அந்த அமிர்தத்தை பொழிய வல்ல ஒரு அருமையான சாஸ்திரம் சொல்லிட்டு யோக சுதாகரான்னு எழுதியிருக்கார். இந்த சதாசிவ பிரம்மேந்தர் மிகப்பெரிய ஞானி, பிரம்ம ஞானி, அது மட்டும் பெரிய அறிஞர். சமஸ்கிருதம் ப்ளஸ் சாஸ்திரங்கள், இலக்கணம், தர்க்கம், வேதாந்தம் எல்லாம் கற்று அவர் அதெல்லாம் மதுரையில் பிறந்தவர் தானே அவர். ஆனால் அவர் வந்து நிறைய கற்று பிரம்மஜானியாக அவரை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. நான் அதெல்லாம் சொன்னால் இன்னும் நிறைய நேரம் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மஜானி அது. அந்த பிரம்மஜானி தன்னுடைய அனுபவத்தை இதில் எல்லாம் செலுத்தி அதுக்கு ஒரு உரை எழுதியிருப்பார். அதைத்தான் நான் ப்ரைமர்லி ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம சச்சிதானந்த சுவாமியோட உரையும் படித்து பார்த்தேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. இந்த உலகத்து மக்கள் மாடர்ன் சொசைட்டிக்கு எப்படி அதை கொடுக்கறது அப்படின்னு அழகாக எழுதியிருக்கார், அழகாக சொல்லியிருக்கார். ஸோ அதையும் ஆதாரம் வச்சுட்டு போகிறேன். அது தவிர அனுபவானந்த சுவாமி, எங்களுடைய குருநாத அனுபவானந்த சுவாமிஜி ஒரு ரொம்ப பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். அவரும் எங்களுக்கு ஆசிரமம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. பதஞ்சலி யோக சூத்திரம் வி ஸ்டடிட் இன் அவர் ஆசிரமம். ஸோ அதையும் நான் ஒரு கைடன்ஸாக வச்சுக்க போகிறேன். அப்படி தான் அதை எடுக்க போகிறேன். ஸோ இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன செஞ்சிருக்காருன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காரு. சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அந்த பாஷ்யம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப பாயிண்டடாக இருக்குது. நாட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். எனக்கு எப்பயுமே அந்த அப்ரோச் ரொம்ப பிடிக்கும். பகவான் ரமண மகர்ஷிட்டும் அதே தான் அப்ரோச், நாட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ், டு த பாயிண்ட், அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை கமெண்ட்ரியாக வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் இந்த யோக சூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டிங்கன்னா என்ன லாபம் உங்களுக்குன்னு கேட்டால், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த யோகம் பழகிறோம், அதனுடைய உண்மையான நோக்கம் தான் என்ன, மனம்னா என்ன, ஏன் இப்படி செதுறுது, ஏன் இப்படி சீரழியுது, என்ன செய்யணும் ஆக்சுவலாக, அப்படி செய்ய போகும்போது நிறைய தடைகள் வருது, தடைகளுக்கு எப்படி தடைகள் நீங்கிறது, என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாம் அதில் கொடுத்துருக்காரு. See, if you are an intelligent seeker, at least for the sake of understanding, you will love to listen. அப்புறம் நம்ம அதை வந்து செய்கிறோமோ செய்யலையோ
ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அதெல்லாம் பழகிறோமோ இல்லையோ, இட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஆக்சுவலி. என்ன ஃபேசினேட் கேட்டால், நம்மளுடைய முனிவர்கள் பெரிய ரிஷிகள்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தெரியுமா? வெளி உலகத்தை பற்றின ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதோட ரொம்ப முக்கியம் உள்ளுலகத்தை பற்றி அப்படியே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சட்டிலாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மனதோட எல்லா பரிணாமத்தை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மனதை ஏகாகிருதம் ஒருநிலைப்படுத்தினா அதில் எவ்வளோ பவர் இருக்குன்னு எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க பெரியவங்க. அதெல்லாம் தெரிய வரும். அப்புறம் நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பழக ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய அந்த ஆன்ம ஈடேற்றம், நம்மளுடைய அந்த முன்னேற்றம் அதுவும் ரொம்ப சீரியஸாக இருக்கும். உலகத்தை யாரும் விட சொல்லலை. என்ன சொல்கிறோன்னு கேட்டால், உலகத்தை வாழணும், மனைவி மக்கள் குழந்தைகளோட வாழ்றதுதான் வாழ்க்கை. அதோடு சேர்த்து இதையும் பழகினா இன்னும் சிறந்த மனிதர்களாக வாழலாம் இல்லையா? உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலே half the thing is done. ஒரு எனர்ஜி லெவல் நிறையா இருந்தால் நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். மனசு தெளிவாக இருந்தான்னா, சஞ்சலம் இல்லாட்டி அதுவே வாழ்க்கையில் பாதி துன்பங்களை நீக்கிடும். அதுக்கப்புறம் மனசை ரெஸ்ட்ஃபுல்லாக நம்ம பழகிட்டோம்னா அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சுவாமிஜி, வயசானவங்க ஸ்பெஷல், சுவாமிஜி எங்களுக்கு படுத்தா தூக்கமே வரமாட்டேன், அந்த படுத்து ராத்திரி நேரம் தான் எதோ நினைப்புக்கெல்லாம் வருது மனசில், என்ன செய்யறதுன்னே தெரியல. நாங்களும் ஐயோ வேண்டாம் இப்போ தூங்கணும் நினச்சாலும் அது விட மாட்டேங்க, குரு 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 என்னமோ வந்து எங்களை அலைக்கழிக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல, சொன்ன இந்த மனசை என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு இல்லையா? சில சமயம் இந்த மனசை என்ன செய்யறதுன்னே தெரியாது, இப்போ எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னே தெரியாது, போட்டு நம்மளை வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா சொல்லி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பெரிய வேலை. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன, சரி உட்காருவோன்னா அப்போ தூக்கமாக வரும், படுத்து தூங்குவானா தூக்கம் வராது. எப்படி தூங்கணும்னு கூட சொல்லி கொடுத்துருவாங்க, யோக நித்ரா, தூங்குறதுக்கும் வழி சொல்லி கொடுத்துருவாங்க, முழிச்சுட்டு இருக்கிறதுக்கும் வழி சொல்லி கொடுத்துருவாங்க, முழிச்சுட்டு இருக்கும்போது மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கணும் எல்லா வழியும் சொல்லி கொடுத்துருவாங்கப்பா. நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸையே பயன்படுத்தி போஸ்டர், நம்ம எப்போ வேணால் அந்த போஸ்டரில் உட்காரலாம் இல்லையா? அதுக்கு காசு பணம் கொடுத்து வேற ஏதாவது ஒன்றும் செய்ய தேவையில்லை. போஸ்டர் நம்மகிட்டே இருக்க அந்த வைட்டல் ஏர்ஃபோர்ஸ் பிராணன், அதை எப்படி செய்யலாம்? நம்மகிட்ட தான் மனசு இருக்கு, அதை எப்படி ஹெல்தியாக வச்சுக்கலாம், அதுக்கு என்ன டெக்னிக்ஸ், அதை எப்படி ரெஸ்ட்ஃபுல்லாக வச்சுக்கலாம், இது தெரிஞ்சிடணும்னா ஐ டெல் யூ வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்துடுமா. காசு பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சுகம் சேர்க்கறது அதெல்லாம் இருக்கட்டும், அது இன்னும் நல்லா பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலாக அது கூட பண்ணலாம் நல்லா வேணும்னா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? An engineer can be a better engineer. A soldier can be a better soldier. A teacher can be a better teacher. அத மாதிரி இந்த யோக சாஸ்திரம் எல்லாருக்கும், மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் பிரயோஜனமாக உள்ளது. Nobody is excluded. Only thing is discipline. இப்போ நம்ம இந்த யோக சாஸ்திரத்துக்குள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள நுழைவோம். நம்ம இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய மனம், இது எப்பயுமே முக்குணங்களுக்கு ஆட்பட்டதுன்னு சொல்றாங்க. 3 குணங்கள், அந்த குணங்களுக்கு வசப்பட்டது தான், அதுக்கு ஆட்பட்டது தான் சொல்றாங்க. முக்குணங்களாக தான் அது பரிணமிக்குதுங்கிறாங்க இந்த மனசு எப்பயுமே. என்ன குணங்கள்? 3 குணங்கள் கேட்டால் அவங்களுக்குலாம் தெரியாதது இல்லை. ஒன்று சத்துவம். சத்துவம்னா என்ன அர்த்தம்? பிரசாந்தி, அமைதியாக இருக்கும் மனசு, தெளிவாக இருக்கும், இதுதான் சத்துவம். சத்துவ குணம்னு சொல்கிறாங்க. பரபரப்பு, படபடப்பு இதெல்லாம் இல்லாமல், நம்ம சில சமயம் கோயிலெலாம் போயிட்டு வந்தோம், நல்ல ஒரு பாட்டு, நல்ல அருமையான ஒரு ஒரு இசை, இதெல்லாம் கேட்டோன்னா மனசு எப்படி இருக்கு? ரொம்ப பிரசாந்தமாக இருக்கு இல்லையா? தெளிவாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவோம், அவங்க நன்மை தீமை என்னன்னு ஆறுதலாக அவங்களோட விசாரிப்போம், இதெல்லாம் செய்வோம். ஏன்னா சத்துவமாக இருக்கு மனசு. நம்ம மனசும் சத்துவமாக இருக்கு ஒரு சில சமயங்களில். அப்புறம் ரஜஸ், 2வது குணம். ரஜஸ்னா எப்பயுமே படபடப்பு, ஆக்ஷன் ஓரியன்ட்,
நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, அதை செய்யணும் இதை செய்யணும் அதை சாதிக்கணும். தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டா, எப்போ பாரு ஒரே படபடப்பா இருந்தா அது நிறைய நேரங்களில் சரி வர மாட்டேங்குது. ரெண்டாவது, இந்த ரஜஸோட இன்னொரு போக்கு என்னன்னு கேட்டா, பற்று, அட்டாச்மெண்ட். எல்லாத்தையும் நான் எனதுன்னு பற்றிக்கொள்ளும். நான் தான் நான் தான் நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான், நான் நான் நான், இதெல்லாம் என்னுடையது. அந்த மாதிரி ஒரு பற்று கொண்டு திரியறது, அதுதான் துக்கத்துக்கு காரணம். ஸோ ரஜோகுணம் வயப்பட்டிருக்கிற மனசு அல்லாடிட்டே இருக்கும், நிலை கொள்ளாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தாமசீகம்னு சொல்லலாம், தமஸ். அது என்னது? டல்னஸ், எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை மனசு, இப்படியே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நிறைய பேருக்கு இது இப்போ அனுபவிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே எந்திருக்கிறதே 10:30 மணிக்கு எந்திருப்போமா, 11 மணிக்கு எந்திருப்போமா, ப்ரஷ் பண்ணுவோமா வேண்டாம், பாத்ரூமில் போய் கொஞ்சம் நேரம். சில பேர் பாத்ரூம்ல 1 மணி நேரம் வெளில வர மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னதான் செய்யறாங்க அங்கே போய் கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுறாங்களா, என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த சோம்பியாவே இருக்கிறது ஒரு சுகம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை, இந்த காலையில் 4:30லேருந்து 6-7 மணிக்கு தூக்கம் இருக்கே சுவாமிஜி, உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். யூ கேனாட் பார்கெயின் வித் எனிதிங். இந்த அம்மா அப்பாவுக்கு அறிவே கிடையாது, எப்போ பாரு எந்திர படுத்துறாங்க. அந்த சுகம் இருக்கே, அதுதான் டல்னஸ். அது மட்டும் இல்லை, அன்இன்ஸ்பயர்டு, எதுவுமே செய்ய தோணல. அந்த ஹேங்கரில் எப்படி சட்டை தொங்குதோ அது மாதிரி தொங்கிட்டு இருக்குதான் எனக்கு தோணுது. இப்படியே இருக்க மாட்டோமா. சரி, அது மட்டும் இல்லை, அஜ்ஞானம். தமஸ்னா அஜ்ஞானம், ஆலசிய நித்ரா அஜ்ஞானம். அஜ்ஞானம் அர்த்தம் விஷயம் விளங்க மாட்டேங்குது, எதுவுமே சரியா புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, அந்த தெளிவு இல்லை, சத்துவம் இல்லை. ரஜோகுணம்னா அறமுறையா புரியும், அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா புரியாட்டு கூட ப்ராப்ளம் இல்லை, தப்பா புரிஞ்சுனா பெரிய ப்ராப்ளம். விபர்யாயா, தப்பா எல்லாம் புரியும், சரியாவே பார்க்க முடியாது. இது ரஜோகுணம். தமோகுணம் எல்லாம் அப்படியே ஆழ்ந்த நித்திரை, சோம்பேறித்தனம், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நல்ல ஸ்டேட் இல்லை ஆக்சுவலாக, தெரியுமா? ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட் அது. இந்த 3 குணங்களும் மாறி மாறி நம்ம உள்ளத்தில் வந்துட்டே இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் டிசிப்ளின்டாக, அந்த காலத்தில் நம்ம தாத்தாமார்கள்லாம் பாருங்க, பாட்டிமார்கள் டிசிப்ளின்டாக வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. ஒரு ஜபதவம்னா ஏதோ செய்வாங்க, பூஜை புனஸ்காரம்லாம் செய்வாங்க, ஏதோ ஒரு சில சத்சங்கத்துக்கு போவாங்க, பாகவத கதை, ராமாயணம், இதெல்லாம் நம்மளை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாத்வீகமாக இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. நான் ரொம்ப ஒரேதியாக சொல்ல மாட்டேன், அதுலேயும் நிறையா ராஜஸ்தம்ஸ்லாம் இருந்திருக்குது. அப்படி ஒரு சில பேர் சாத்வீகமாக இருப்பாங்க. அப்படின்னா அதுவும் ப்ரொடாமினண்ட்டாக சாத்விகா இருக்காங்க, அவங்களுக்கு ரஜஸும் தமஸும் இருக்கும். ரஜஸ்தமஸ் இல்லாமல் போயிடாது. அவங்களுக்கும் கோவம் வரும், தாவம் வரும், அவங்களுக்கும் பற்றுதல் இருக்குது, அவங்களுக்கும் சில சமயம் ரொம்ப சோர்வா அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணும். ஆனால் ஒரு சில பேர் ராஜசிக போகும், ப்ரொடாமினெட்லி ராஜசிக். எப்போ பாரு ஒருத்தர் உட்கார முடியாது அவங்களால. தே ஆர் நாட் வெரி ஸ்மார்ட் பீப்புள் ஆர் கோ கெட்டர்ஸ். அவங்க ராஜசீக குணம் பொருந்தியவர்கள். ரஜசஸ்ய பலம் துக்கம்னு சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர். நம்ம உலகத்தை எதை மதிக்கிறோம் தெரியுமா? ரஜஸ் தான் மதிக்கிறோம். எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான் பாரு, எப்படி கெட்டிக்காரனாக இருக்கான். கடைசியில் பார்த்தா ஓன்னு அழுவும் உட்காந்து வீட்டுக்குள்ளே எல்லா கதையும் போட்டின்னு. ரஜஸ் என்னைக்குமே மனுஷன் அப்படி உயர்த்தாது. ஆனால் பார்க்க வெளிப்படையாக பார்க்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் இட் ஹாஸ் காட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதெல்லாம் போட்டி, பொறாமை, ஒத்தனை கீழே தள்ளி விடுறது, காலை வாரி விடுறது, இதெல்லாம் ரஜஸ். கட் த்ரோட் சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட்டே இல்லாமல், ஹார்ட்லெஸ். எனக்கு என்ன பிரகாரம் நான் மட்டும் நல்லா இருந்தப்போ மற்றவன் எக்கெடுக்கிறேன், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ரஜஸ், உலகத்தில் ரஜஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்புறம் தமஸ், தமசு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏதோ பசிக்குது, சாப்பிட வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி மனுஷங்களாம் அப்படி படுத்தே தூங்கியே கிடப்பாங்கன்னு தெரியல. அதனால வேலைக்கு போக வேண்டியிருக்கு, ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு, என்ன தெரியுது. இல்லாட்டி தமஸ் தான் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த மனசோட இந்த 3 குணங்களுக்கு ஏத்தா போல இந்த மனதோடைய பூமிகா, அதோட ஸ்டேட்டை 5ஆ பிரிக்கிறார். இந்த யோக சாஸ்திரத்தில் 5ஆ பிரிக்கிறாங்க. 5 விதமான பூமிகான்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, க்ஷிப்த
க்ஷிப்தன என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரஜோகுணம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த பொருள்கள் மேல ஆசை, அது மாத்திரம் இந்த புலன்பத்து மேல அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அதனால மனசு எப்பயும் செதறிட்டே இருக்கு. அதான் க்ஷிப்தம் அந்த பூமிகா. அது ரஜோகுணம் அதிகமா இருந்தா எப்பயும் மனம் செதறிட்டே இருக்கும், நிலை கொள்ளாம இருக்கும், எதுலையும் ஆறுதலா இருக்காது. இப்போ பாருங்களேன், வெக்கேஷனுக்கு போவாங்க. எதுக்காக வெக்கேஷன் போறாங்க? போய் ரிலாக்ஸ் பண்ணணும், ஜாலியாக இருக்குன்னு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணிடுவாங்க. அங்கே போய் ஆறுதலாக இருக்காங்க பார்த்து இல்லை, அங்கே போய் வேற என்ன ஆக்டிவிட்டி இருக்கு? அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங் போவோமா, அங்கே போவோமா, இங்கே போவோமா, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போனால் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் இது இருக்கு, அங்கே போவோம் ஃபர்ஸ்ட். எங்கே என்ன பண்ண, மலை மேலே ஏறணும் முதல்ல, அப்புறம் கீழே இறங்கணும். என்ன செஞ்ச, சும்மா ஏறி பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. இல்லை அதனால நான் வந்து கண்டம் பண்ணல, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இல்லை நான் என்ன சொல்றேன், ரிலாக்ஸ் பண்ண கூட உங்களுக்கு தெரியாமல் சொல்ல வரேன். அப்புறம் அங்கே போய் டிவி உட்காந்து அதே கருமானதே பார்த்துட்டு, இங்கே பார்த்தது பார்த்தோன்னா அங்கே போய் 5 ஸ்டாரில் உட்காந்து அதே இதை பார்த்து, இப்போ ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் குளிச்சு எரும மாடு மாதிரி அப்படி. ஆனால் அங்கேயும் நிம்மதியாக ஏதோ புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு வாக் போகும்போது காதில் ஏதோ கேட்டு ஒரு ஆறுதலாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ராஜஸ் 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 காட் என்னதான் சரின்னு தெரியல. அதுவும் வர வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எப்போ பாரு காதில் இந்த கவச குண்டலத்தோடு கர்ணன் பிறந்த மாதிரி காதில் அது பிறந்தாங்களோ தெரியல. இப்போ பாடி அதை கேட்டே இருக்கும், இப்போ ஏதாவது பார்த்துட்டே இருக்கும். இந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது இன்ஃபைனைட். இப்படி நான் அதான் சொல்லுவேன், அந்த காலத்தில் இந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க மந்திரவாதிகள்லாம், அவங்க ஒரு வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அது வெத்தலையில் மைய தடவி எங்கேயோ நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அவங்களால. இப்போ நாங்களும் வெத்தலையில் மை தடவை மாதிரி ஃபோன் இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கு, எல்லாம் தெரியுது. நம்ம எவ்வளோ பேர் மந்திரவாதி ஆகிட்டோம் பாரு. எப்போ பாரு அது இருக்கும், மனசு சதுரிட்டே இருக்கு. அப்புறம் தூக்கம் வருமா, எப்படி தூக்கம் வரும்? அவ்வளோ இம்பல்சஸ் மைண்ட் பிரெயினில் போய் இம்பிஞ்ச் பண்ணியிருக்கு, எப்படி தூக்கம் வரும்? அதே வந்துட்டு சரி, நிறைய பேருக்கு தூங்கும்போது கூட கனவுல கூட எதையோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி மனசு ஓடிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாக்கிடும். ஐம் டெல்லிங் யூ. சரி, எதுக்காக ரெஸ்ட் கொடுக்குறோம்? ஸ்லீப் எதுக்கு தூங்குறோம்? உடம்புக்கும் மனசுக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு. மனசுலையும் திருப்பி அதே ஓடிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது ரஜஸ் க்ஷிப்த பூமிகா, க்ஷிப்தம். 2வது பூமிகா நித்ரா. நித்ரானா என்னன்னு கேட்டால் தூக்க கலகம் எப்படி, அதுனா தாமஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பூமிக்காவும் சரி கிடையாது. இல்லை, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, ஒரு ஏர் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும், நான் நல்லா தியானம் பண்ணுவேன். ஏர் கண்டிஷன் தான் கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணுவேன். ஒரே கொசுவாக இருக்குது, கொசுவெல்லாம் எல்லாம் கொசுவலை போட்டால் நல்லா தியானம் பண்ணுவேன். இந்த பாருங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ கொசுவலையெல்லாம் போட்டு இயற்கை காற்றும் வர முடியும். ரொம்ப வெயில் வச்சுன்னா ஏசியும் போட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் தியானம் பண்ணும்போது என்ன ஆகிடுன்னு கேட்டால், ரொம்ப சுகத்துக்கு ஆட்பட்டுட்டோம்னு சொன்னால் தியானம் பண்ணவே தோணாது. நல்லா சுகமாக இருக்கு, கொஞ்சம் தூங்குவோமா. சரி, இந்த வீணை வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த வீணை தந்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டென்ஷன் இருக்கணும், சரியான டென்ஷனில் அது இருக்கணும். ரொம்ப தொலைவெல்லாம் லூஸ் ஆனிச்சுன்னு போகும், ரொம்ப இறுக்கமானுச்சுன்னா டாங்குன்னு உடஞ்சி போயிடும், அந்த போயிடும். அந்த அதுக்கு ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இந்த மனசுக்குமே ஒரு டென்ஷன்னா சரியான ஒரு இது இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்த தியானம் பண்ணவே முடியாது. அதான் தமஸ்ன்னு பேர். நம்ம எல்லாருக்குமே இந்த சுகத்து மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால நான் அடுத்த பௌர்ணமியிலும் தியானம் பண்ணுறேன், சித்ரா பௌர்ணமியிலும் தியானம் பண்ண போகிறேன். ஸோ மனசு என்ன சொல்ல, ப்ரோக்ராஸ்டினேட்ஸ், அப்புறம் பார்த்துப்போம்னு மனசு ஏன் கோஆப்ரேட்டே பண்ணாது. வேற எதுக்கு வேணா கோஆப்ரேட் பண்ணும். நீங்கள் பார்த்துருங்களா மனசை? கோயில் போவோமா, கோயில் போவோம், எந்த கோயில் போவோம்? ஏன்னா கோயிலில் போனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது தானே. அம்பாளுக்கு அழகாலாம் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய டிவோட்டிஸ் வராங்க போகிறாங்க, அவங்க காஞ்சி பட்டெல்லாம் உடுத்திட்டு வராங்க, அதுவும் டிசைன் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், நகை போட்டு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது மனசு. பாராயணம் பண்ணுவோம், அது கூட பண்ணுவோம், ரெடியாக இருக்குது. ஏன்னா நிறைய எதோ பண்ணுறோம் தானே. ஆனால் தியானம்னா ஒரே பொருளில் மனசு வச்சுக்கணும்னா அப்புறம் போர் அடிக்காது. ஒரே பொருளில் மனசு வச்சுக்கிறது, டெய்லி இட்லியே காலைல சாப்பிட்டா போர் இல்லை. அது மாதிரி டெய்லி அதே கடவுளை அதே மாதிரி போரிங்காக இருக்கு. See, I am telling you some practical things. ஏன்னு கேட்டால் அந்த சுகத்துக்கு ஆட்படுறதுனால தியானம் பண்ணி தோண மாட்டேங்குது நிறைய பேர்.
பண்ண ஆசை இல்லாமல் இல்லை சுவாமிஜி, ஆனால் தோண மாட்டேங்குது, வணங்க மாட்டேங்குது. ஏன் வணங்க மாட்டேங்குன்னு கேட்டால் அது கஷ்டமாக வேற இருக்குது. அதை போய் ஏன் கஷ்டப்படுத்திப்பானே? அதுக்கு ஒரு சீரியல் பார்த்தாலும் புண்ணியம் உண்டு. ஸோ நித்ரா, சுகத்துக்கு ஆட்பட்டு லேசியாக இருக்கிறத மனசு பிடிக்குது. அப்புறம் இன்னொரு பூமிகா, மூணாவது பூமிகா விக்ஷிப்தம்னு சொல்றான். விக்ஷிப்தம்னு அவ்வளோ மோசம் கிடையாது. அந்த ரஜஸ் தமஸ் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சத்துவமும் இருக்கு. அப்போ என்னன்னா திடீர்னு ஒரு உணர்வு நமக்கு வரும், இன்னைக்கு நல்லா தியானம் பண்ண போறேன், நல்லா செய்ய போறேன், ஏதாவது செய்ய போறேன், சத்சங்கம் போக போறேன் அப்படின்னு சில சமயம் சத்துவம் அதிகமாகிடும். அப்போ என்ன செய்வோம், டக்குன்னு போய் உட்காந்து தியானம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜபம்லாம் பண்ணி தியானம் பண்ணி செய்வோம். அப்புறம் 2-3 நாள் அதே மாதிரி செய்வோம். உள்ளவங்க பயந்து விடுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க என்னாச்சு உனக்கு, ஞானி ஆகிட்டாலும். அது 2-3 நாள் தான். அப்புறம் பழைய கூடி கதவை திரண்டு 7-8 நாள் அப்படியே தூங்கிடுவேன். நான் படுத்து பெட்லேயே தியானம் பண்ணேன், உங்களுக்கு தெரியாது. அந்த போர்வை கட்டு தியானம் பண்ணிக்கணும், தியானம் மேலே உச்சத்துக்கு போகுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா 2-3 நாள் இந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது, அப்போ எல்லாம் ஊஸ் அவுட் ஆகிடுது. இப்போ இங்கெல்லாம் நீங்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துறீங்களா 1 மாதம், அந்த ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க, நீங்கள் 1 மாதம் முடிச்சு வீட்டுக்கு போனோம்னா 4:30 எழுந்து குளிச்சுருவாங்க. அப்படியே பத்மாசனத்தை உட்காந்தாங்கன்னா அசையவே மாட்டாங்க. ஸோ என்னடா அது அப்படி ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு 10-15 நாள் ஓடும் அப்படி அந்த சினிமா. அப்புறம் பார்த்தா எல்லாம் நார்மலுக்கு வந்துடும், நார்மல் ஸ்டேட். விக்ஷிப்தம் என்னத்தனா அப்படி அப்பப்போ ஒரு சில சத்துவ குணம் வந்து அப்பப்போ நம்ம நல்லவங்களை வாழ நல்லா நம்ம முன்னேற்றமா ஒரு குணம் வரும், அது விக்ஷிப்தம். அது வந்து க்ஷிப்தம் மாதிரி மோசம் கிடையாது. ஆனால் அதுவுமே வந்து ரஜோகுணம் ஓங்கிடுது, சத்துவகுணம் வருது. ஆனால் கொஞ்ச நேரம் தான், அது ஒரு லைஃப் வேலிடிட்டி கொஞ்சம் தான். அப்புறம் ரஜோகுணம் ஓவர்டேக் பண்ணிடுது. நம்ம குணம் நம்ம மனசுக்கு தானே இருக்கு, அதுதான் சொல்றாரு சாஸ்திரமா, அதான் சொல்றாரு அவர். அப்புறம் ஏகாகிரதம் 4வது பூமிகா சொல்றாரு. ஏகாகிரதம் சத்துவம் அதிகமாக இருக்கும்போது மனசு எந்த பொருளை தியானிக்கிறோமோ ஏகாகிரத சித்தம் 1 பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட் தான், அதுலேயே மனசை வச்சுக்கிற மாதிரி. இது ரொம்ப ரேர். ஏன் தெரியுமா ரேர்? இதுக்கு ரொம்ப அபியாசம் தேவைப்படுது, வைராக்கியம் தேவைப்படுது. அந்த ரெண்டும் நம்மகிட்ட கிடையாது. வைராக்கியம் சுத்தமாக கிடையாது, அபியாசம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது, அவ்வளோ கிடையாது. இப்போ அபியாசம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே டைப் பெட்டர். ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், ஏதாவது ஒரு தியான பொருளை வச்சுக்கணும், அதையே வச்சுன்னு தியானம் பண்ணணும். ஆனால் சுவாமிஜி என்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா சுவாமிஜி, என்னோட இஷ்ட தெய்வதும் கிருஷ்ணர் தான். எந்த கிருஷ்ணரை தியானம் பண்ணுறது? பாலகிருஷ்ண தியானம் பண்ணுறதா, கோபாலகிருஷ்ண தியானம் பண்ணுறதா, இல்லை பகவத்கீதை கொடுத்த அந்த லோக குருவாகிய அந்த கிருஷ்ண தியானம் பண்ணுறதா? இதை முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே 20 வருஷம் போயிடுச்சு சுவாமிஜி. அப்போ என்ன தெரியுது, சரி மண்டே நான் பாலகிருஷ்ணன் தியானம் பண்ணுறேன், டியூஸ்டே வெட்னஸ்டே கோபியோட ராமகிருஷ்ணன் தியானம் பண்ணுறேன். நோ, ஒரு பொருள் எடுத்து தியானம் ஒரே மூர்த்தத்தை தான் தியானம் பண்ணணும். சரி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் தெரியுமா உங்களுக்கு, நீ பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சுவாமி கிருஷ்ணன் தியானம் பண்ணுறேன் சரி, அப்புறம் பாதத்துலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய வயிறு கீறு அப்படி போய் தலைகள்லாம் போகுது, இப்படி பண்ணுறதா இல்லை ஏதாவது ஒரு அங்கத்தை மட்டும் வச்சு பண்ணுறதா? அடுத்து டவுட். 2 கண் இருக்கு அவனுக்கு, எந்த கண்ணை வச்சு பண்ணுறது, எந்த கண்ணை என் மனசு வைக்கும்? இதுக்கு தான் பாகவத் என்ன சொல்லி தெரியுமா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அவனோட புன்னகையில் மனசை வைங்கன்னு சொல்லி. புன்னகை 2 இல்லை, 1 தானே. இது கிருஷ்ணனுடைய புன்னகை எவ்வளோ அருமையானது. ஆனால் மனம் என்ன செய்யும், மனம் பயங்கர பொல்லாத சாமான். புன்னகை வச்சுட்டே இருப்பேன், கை வாய் கோணிக்கும், கொஞ்சம் மனசு அதெல்லாம் கிரியேட் பண்ணும். இந்த மனசு இருக்கே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். மை காட், கஷ்டம். அதனால இந்த அபியாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொருளை தியானிக்கிறது அது சாதாரண காரியமே கிடையாது, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நான் மெடிடேட் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் அப்படி இப்படி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த சிவராமகிருஷ்ணன் 1000 ரூபா கடன் வாங்கினான், எங்கே போனான் அவன்? அடுத்த வாரம் வரட்டும். எங்கே போச்சு மனம்? சிவா சிவான்னு சொல்லி சிவராமகிருஷ்ணன் போயிட்டு அவன் கடன் வாங்கிட்டு போயிட்டு வரவே இல்லை. அது 25 நிமிஷமா
என்ன செய்யணும், தியானம் பண்ணிட்டு ஏன் இப்போ சிவராமன் நினைச்சிட்டு இருக்கோம். சி மைண்ட் கோஸ் ஆஃப், நமக்கு தெரியவும் தெரியாது, மைண்ட் கோஸ் ஆஃப்னு தெரியாது, நமக்கு அந்த அவேர்னஸே இல்லை. இதுக்குலாம் க்ஷிப்தம் சதறிடுது, இல்லை நமக்கு தெரியாமே தூங்கி போயிடுது. அப்பப்போ எப்பயாவது அத்தி பூத்தா போல நல்லா அமைதியா இருக்கு மனசு. சுவாமிஜி இன்னைக்கு மெடிடேஷன் டாப் கிளாஸ், அவ்வளோ நல்லா இருந்துச்சு சுவாமிஜி, அமைதியா இருந்துச்சு சுவாமிஜி. ஒருவேளை நான் சித்தி அடைஞ்சிட்டேனோ, ஒரு 2 நிமிஷம் பண்ணியிருப்பார் அமைதியா இருந்திருக்கு மனசு, எப்படி சித்தி அடைஞ்சிட்டேனோ சந்தேகம் வரும். ஸோ ஏகாகிருதம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான அந்த பூமிக்கால சத்துவ பிரதானம், யாருக்கு சத்துவம் அதிகமாக இருக்கோ அவங்களால அப்படி இருக்க முடியும். அது 4வது பூமிகா. முதல் பூமிகா என்ன சொன்னேன், க்ஷிப்தம், டிஸ்ட்ராக்ஷன். எப்போ அது என்ன, ரஜோகுணம், அது சென்ஸ் ப்ளஷர்ஸ். மனசுல ஒரு ப்ளஷர்ஸ் பற்றி ஞாபகம் வந்துட்டா போதும், மனசு அப்படியே அதான் போயிடும், சிதறி போயிடும். ஒரு நித்ரானா அப்படியே சோம்பி தூக்க கலக்கம். ஒரு விக்ஷிப்தம்னா பரவாயில்ல, ஆனால் அது அக்கேஷனல், அது எப்பயும் நிலைத்து இருக்க மாட்டேங்குது. ஏகாகிருதம்னா எப்பயும் மனசு ஒரே படித்தா இருக்கு. அது ரொம்ப அதை பழக 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 5வது பூமிக்கா நிருத்தம்னு சொல்றாங்க. நிருத்தம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் இல்லாம போய் எல்லாம் ஒடுங்கி ஒண்ணுமே இல்லாம நிச்சலமா மனசு இருக்கு. ஆனா என்ன அங்கன்னு கேட்டா, இந்த சம்சாரத்துக்கு ஹேத்துவான அந்த பீஜம், அந்த வாசனாதிகள் இருக்கு. ஆனா இப்போ வாசனாதிகள் சொல்றாங்க இம்ப்ரெஷன்ஸ். நம்ம பல ஜென்மங்களை எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கோமோ அதனுடைய சுவடு, அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ்லாம் வாசனைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய காரியம் செய்ய தூண்டு. அது மாத்திரம் அப்படியே இருக்கும், அது நிருத்தம்ங்கிற பூமி சொல்றாங்க. அது பழக 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 அந்த பீஜம் நிர்பீஜம் ஆயிடணும். அதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கைவல்ய பதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது அசம்பிரஜாத சமாதி, அப்புறம் கைவல்ய நிலை, அப்படிலாம் அதெல்லாம் பார்க்க போகணும். டைம் இருந்தால் உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் we can see. ஸோ இப்படி 5 வகையான பூமிக்காவா சொல்றாங்க. ஸோ இப்போ யோக சாஸ்திரத்தில் என்ன செய்ய போறோம்னு கேட்டால், சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த மனதை ரஜோ தமோ குணங்களை கொஞ்சமாக அதை அப்படியே சரி பண்ணி இல்லாமல் பண்ணி சத்துவத்தை வளர்த்து சிதற மனசு சிதறாமையும், ஆழ்ந்த நித்திரைங்கிற மாதிரி சோம்பல்ல போகாமையும், அலர்ட் அவேர். மனசுல எந்த சிந்தனையும் இல்லாம அலர்ட்டா அவேரா இருக்க பழகப்படும். இப்போ இந்த விழிப்பு நிலையில் என்ன செய்யறோம், கனவுல என்ன இருக்கு, எப்ப பார்த்தாலும் எண்ணங்களாக ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு விழிப்பு நிலை ஒண்ணு இருக்கு. ஆனா ஆழ்ந்த நிலையில ஒண்ணுமே இல்லை, ஆனா டல்னஸ், தூக்கம், ஏதோ அஜ்ஞானம் இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ சமாதியில் என்னன்னு கேட்டா, ஆழ்ந்த நிதிரையில் இருக்கிற அமைதி, எதுவுமே அல்லாத ஒரு நிலை, அதே சமயத்துல இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற அவேர்னஸ், அலர்ட்னஸ், இப்படி இருக்க முடிஞ்சா இதுதான் சமாதி நிலை. எய்தர் நமக்கு ஒரே தாட்ஸா வந்து குழப்புது, இல்ல ஆழ்ந்த நிதிரைக்கு போயிடும். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. கண் முழிச்சு தூங்குற வரைக்கும் ஏதாவது சிந்தனை குழப்பிட்டே இருக்கு, உழந்துட்டே இருக்கும். அப்படியே டயர்டாகி நிதிராக்கு போயிடும், தூங்கி போயிடும். இப்போ முடிச்சுட்டே இருக்கணும், எந்த விதமான எண்ணங்களுடைய பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும், தெளிவா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், பிரசாந்தமா இருக்கும். அதுதான் சமாதி. ஸோ சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி சொல்ல போறாங்க. சம்பிரஜாத என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம தியான பொருள் இருக்கும், அதுலயே மனசு இருக்கும், ஆனா தியான பொருள்னு இருக்கு. சம்பிரஜான, பிரஜான அந்த அவேர்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். அசம்பிரஜான அதுவும் போய் எந்த தாட் மாடிஃபிகேஷன்ஸும் இல்லாம மனசு எல்லாம் ஓய்ந்த நிலை, ஓய்ந்து, அதாவது அந்த பரம்பொருளுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாத அதோடு ஒன்றி அப்படியே இருக்கிற நிலை ஒன்று, அது அசம்பிரஜாதன்னு சொல்றாங்க. இந்த சம்பிரஜான சமாதி பழக 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 பழக, சம்பிரஜானத்தம் சித்த ஏகாகிருதம் நிருத்தம், அப்படி பழக 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 அசம்பிரஜாதன்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மைண்ட் போயிடும். அதை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு கைவல்ய மோட்ச நிலை, அந்த மாதிரி தான் அதை கொண்டு போறாங்க சயின்ஸ்.
ஸோ ஆக இந்த 5 பூமிக்காலையும் மனசு போயின்னு இருக்கு, வந்துட்டு இருக்கு. இப்போ ரஜோ தமோ குணத்தை நீக்கிட்டு க்ஷிப்தம், நித்ரா அண்ட் விக்ஷிப்தம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சித்த ஏகாகிருதம், எப்படி ஒன் பாயிண்டடா இருக்கிறது சாதிக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் நிருத்தம், அதுவும் அடங்கி எதுவும் இல்லாத நிலை எப்படி இருக்கிறது. இதுதான் யோக சாஸ்திரத்தோட மெயின் ஃபிலாசபி. இப்போ பாருங்களேன், இப்போ சித்த ஏகாகிருதம் பழக பழக என்ன ஆகும் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர்லாம் லைப்ரரியில் போய் ஒரு புத்தகத்தை எடுப்பாரோம். அங்கே யூஎஸில் இருக்கும்போதெல்லாம் அந்த லைப்ரரியன் கொடுப்பாரோம். பெரிய புத்தகமாக இருக்குமா, எடுத்து இப்படி வாசிப்பாரோம், கொடுத்துருவாங்க. இப்படியே சில நாள் செஞ்சுட்டு இருந்தாராம். இந்த லைப்ரரியனுக்கு ரொம்ப இதாக போச்சான். என்னது இவர் விளையாடுறாரு, இங்கே வந்து புத்தகம் கேட்குறா, எடுத்து கொடுக்குறேன், இப்படி இப்படிங்கிறாரு, கொடுத்துட்டு போகிறாரு, என்னென்ன படிச்சிங்களான்னு கேட்டாராம். படிச்சுட்டேன்னாராம். எப்படி இப்படி சொல்கிறீங்க, அப்படி படித்த மாதிரியே தெரியல. சரி, அதுலேருந்து ஏதாவது கேள்வி என்ன சொல்கிறேன்னு சொன்னாராம். இந்த லைப்ரரிக்கு ஆச்சரியமாக போச்சு. சரி, உள்ளேருந்து கேள்வி கேட்டா டக் டக் டக்குன்னு பதில் சொல்கிறார். மீனிங் சித்த ஏகாகிருதம் இருந்துச்சுன்னா உங்கள் கண் அப்படி ஒரு வாட்டி போனால் போதும், எல்லாம் ரெஜிஸ்டர் தெளிவாக புரியும். அது சாதாரண விஷயத்தில் கூட பாருங்கள். இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ் சரியாக படிக்காமல் என்னென்ன வழங்க முடியும், திருப்பி படிக்கிறோம். அப்புறம் 2 அரை மணி நேரத்தில் மறந்து போயிடுது, ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. இப்போ மைண்ட் வந்து சித்த ஏகாகிருதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரியம் செஞ்சாலும் அது செவ்வனே செய்ய முடியும். செய்வனையெல்லாம் செவ்வனே செய்க, கையும் மெய்யும் கருத்துக்கு இசைக. இவர் சித்தபுருஷர் சொல்லியிருக்கார். யோகர் சுவாமிநாதர் யாழ்ப்பாணத்தை வாழ்ந்தவர் சொல்லியிருக்கார். கையும் மெய்யும் கருத்துக்கு இசைக, செய்வனையெல்லாம் செவ்வனே செய்க. இதுதான் ரகசியம் வெற்றிக்கு. கீப் த மைண்ட் வேர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அட் ஒர்க். இப்போ கை என்ன வேலை செய்தோ மனசு அங்கே இருக்கணும். இருக்கா? பாதி முக்கால்வாசி நமக்கு இல்லை. சமைச்சுட்டே இருப்போம், மைண்டு வேற ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கும். டிரைவ் பண்ணுறோம், வேற எங்கேயாவது போயிடுது மனசு. சினிமா பார்க்கும்போது கூட மனசு பழைய ஞாபகத்தில் எங்கேயாவது போயிடுது. ஸோ படிக்கும்போது பிடிக்கவே மாட்டேங்குது. பெரிய பெரிய வெற்றியாளர்கள், த பீப்புள் ஹூ ஹேவ் சக்சீடட், அவங்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. என்ன செஞ்சாலும் மனசு ஒன்றி நல்லா செய்வாங்க. படிக்கும்போது நல்லா கிராஸ் பண்ணி நல்லா அதோட ஆழத்தை அகலத்தை புரிஞ்சுட்டு படிச்சுருவாங்க. விளையாடுற சமயத்தில் 100% விளையாடுவாங்க. போய் என்ஜாய் பண்ணுறது 100% என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையிலேயே அந்த அதீத நிலை. எல்லா நேரங்கள்லையும் எல்லா சமயத்திலையும் மைண்ட் ஷுட் பி அவைலபிள் டு அப்ளை 100% in whatever you are doing. And when it is not required, the mind should be able to rest 100%. இதுதான் ஒரு பெரிய யோகியோட நிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகினா எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கோம் யோகி கிடையாது. If there is something to be done, he can apply his mind 100%. நல்லா பண்ண முடியும். நானும் உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குது, அது சும்மா தான் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க. எழுதணும்னா நல்லா எழுதுறீங்க. எழுத வேண்டாம்னா இல்லை, நான் எப்பயும் எழுதிட்டே தான் இருப்பேன், பேனா சொல்லிச்சுன்னா அந்த பேனா தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதை மூடி உள்ளே வச்சுக்க முடியும். எழுத ஆரம்பிச்சு மக்கர் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பேனா தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ நம்ம மனசு எப்படின்னு கேட்டால், எழுத ஆரம்பிக்கும் போது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது மக்கர் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் சொல்லிட்டே இருக்கு. சரி, ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்க மாட்டேன் நான். 2 பக்கமும் அது ப்ராப்ளம். இப்போ யோகி எப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லை சும்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக ஹாயாக சும்மா இருப்பான். சில பேருக்கு சும்மா இருக்கிறது பெரிய பயம் தெரியுமா? சும்மா இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு ஜாலியாக இருக்கான், சந்தோஷமாக இருப்பான். இல்லை நீங்கள் செய்யணும், இந்த ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகே, வாட் எல்ஸ் டு பி டன், என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஹி வில் டூ இட் பர்ஃபெக்ட்லி. சப்போஸ் இட் டசன்ட் ஹேப்பன் ஆல்சோ, ஹி டசன்ட் மைண்ட் டூ மச். இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். என்னமோ ஓகே, ஆனால் ஹி வில் கிவ் இஸ் பெஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த காரியம் செஞ்சாலும் நான் தான் எங்கள் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் சொல்லுவேன், கொலை பண்ணா கூட போய் நச்சு ஒரு குத்துல சாகடிச்சிடணும். இப்படி குத்தி ஆட்டி அவன் குற்றின்னு கொலை இருந்தா அவனும் சாக மாட்டான், நீயும் மாட்டிப்பார். You have to do everything perfectly. Even if you go to murder a person, ஒரே குத்து சபாக் முடிஞ்சிடணும். அங்கே போய் குத்துறதா வேண்டாமா? இப்போ குத்தவே போகக்கூடாது.
கொத்தனை முடிவு பண்ணிட்டு ஒரே குத்துல வேலையை முடிச்சு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், சுவாமி இப்படிலாம் சொல்றாருன்னு போய் வெளில சொல்லாதீங்க. சரி நீங்க பதிவு சுவாமி என்ன சொன்னார், ஒரே கொலை குத்து ஒரே சொல்லக்கூடாது நீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் மனசு உற்சாகமா ரெடியா இருக்கேன், நான் செய்யறேன், ஓகே வாட் எல்ஸ் பி டன், வாட் எல்ஸ் பி டன் அப்படியும் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப அகங்காரமும் தெரியக்கூடாது, நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன். அமைதியா இருக்கும், ஈசன் செயல். அதே சமயத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்னா சரி ஃப்ரீயா இருக்கும். இப்படி என்னை ஒன்றும் செய்ய இல்லாமல் ஆக்கிட்டீங்களே நீங்க, அவங்களுக்குலாம் வேலை கொடுக்குறீங்க, எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன். நல்லதானே வேலை கொடுக்காட்டு, சௌகரியமா இருக்கலாமா இல்லையா? ஸோ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னா ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியும். ஏதாவது செய்யணும்னா ஈடுபாடோட உற்சாகமா செய்ய முடியும், எதுவா இருந்தாலும் சரி. அப்போ அந்த மனம் ஆரோக்கியமா இருக்கு, உங்க சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருக்கு, உங்க வசம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் யோகத்துடைய ஒரு பரிணாமம், ஒரு உச்சம். ஸோ இப்போ இந்த யோக சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சுண்டு அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அந்த யோக பிராணாயாமத்தோடு நிப்பாட்டாமல் கொஞ்சம் தியானமும் பழகி எப்படி பண்ணணுங்கிற மாதிரி பழகி அதில் உயர்ந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பிரயோஜனம் ஐ டெல் யூ இந்த ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் வந்து அந்த கைவல்லியபத்தை அடைச்சா ரொம்ப அருமை. அப்படி இல்லாட்டி கூட அடுத்தடுத்த ஜென்மங்களில் எங்கே விட்டீங்களோ அங்கேயும் தொடருவாங்க. இதுதான் கிருஷ்ணன் சொல்கிறார் 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தில். யோக பிரஷ்டன், யோக பிரஷ்டன் யாரு? யோகம் பழகிறான் ஆனால் பிரஷ்டன், அந்த இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா என்ன ஆவான்னு கேட்குறான். பண்ணதெல்லாம் வீணா போயிட்டாதான் ஆகாதுங்கிறது. நகி கல்யாணக்கிருத் துர்கதிம் தாத்த கச்சதி. கல்யாணக்கிருத் இப்படி நன்மையே நினைத்து நன்மையே பழகினவனால அவனோட கதி துர்கதியா போயிடாது, நீ கவலைப்படாத. இப்போ என்ன ஆகும், ஆரம்பத்தில் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவான். 7 வயசுலேயே உட்காந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிடும், மனசு உட்காந்தாலே அடங்கும். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சுவாமி விவேகானந்தர்லாம் ரொம்ப நாள் நினைச்சிருந்தாராம். அவருக்கு எப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதி தோன்றுமா உள்ள, அப்படியே நெத்திலேருந்து அப்படியே பெருசாகி அவரோட உடம்புலாம் அதுக்குள்ளே போய் அப்படியே தூங்க போயிடுவார். அவர் என்ன நினைச்சாருன்னா எல்லாருக்கும் இப்படி தான் போல அனுபவம் நினச்சிட்டு இருந்தாராம். தூக்கம்னா ஒரு ஜோதி தோன்றும், அதில் உடம்பு மனசு எல்லாம் உள்ளே போய் அதுதான் தூக்கம் நினச்சிருந்தார் ரொம்ப காலமாக. அவருக்கு தெரியாது தனக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு அனுபவம்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவர் அந்த பல ஜென்மங்களா எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணி அந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவர் சப்த ரிஷியில் ஒருத்தர்னு சொல்றாரு ஸ்ரீ ராமகிருஷ்ணன். சப்த ரிஷியில் ஒருத்தரான் சுவாமி விவேகானந்தர், சாதாரண புருஷர் கிடையாது. ஸோ அப்போ நீ அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாம் வாழ்க்கை ரொம்ப இந்த ஜென்மத்திலையும் பிரகாசம் நல்லா இருக்கும், அப்புறமும் நல்லா இருக்கும். இது எப்பயுமே வீண் போகான்னு சொல்ல வரேன். இந்த ப்ராக்டிசஸ் வந்து சரி நான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் அப்படியே என்னமோ ஆயிடுச்சு, விட்டுட்டேன் போயிட்டேன், பரவாயில்ல, இட் வில் கண்டினியூ. ஸோ அதனால இது எப்பயுமே பிரயோஜனம், இதுதான் உண்மையான பிரயோஜனம். மனசு ஆரோக்கியம் வச்சுக்காட்டி இந்த வாழ்க்கையை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. எவ்வளோ பணம் காசுங்க என்ன பிரயோஜனம்? ஒரே வியாதியாக இருந்து உள்ள சோறு இறங்கலாட்டி என்ன பிரயோஜனம்? மனசு சந்தோஷம் இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ பணம் காசு சொத்து சுகம் இருந்து அது ஏன்னு கேட்டால் மனசு ஆரோக்கியமாக இல்லாதனால தான் இந்த குழப்பம், இந்த கவலை, அச்சம் எல்லாம். மனசு தெளிவாகவும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா எந்த நிலைமையும் சமாளிக்கலாம், எதனையும் எதிர்கொள்ளலாம். மா மனுஸ்மர யுத்தச்சன்னு சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். யூ ரிமெம்பர் மீ அண்ட் ஃபைட். என்னன்னு பகவான் நினைச்சுட்டு எந்த நிலையும் சமாளிக்கிறான், ஏதும் பெரிய விஷயம் கிடையாது. ஹீ இஸ் வித் மீ, தி லார்ட் இஸ் வித் மீ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எத்தையும் சமாளிக்கலாம். அதுக்கு அந்த மனமும் கோஆப்ரேட் பண்ணணும், சொன்ன வேலையை செய்யும். சொல்லாத நேரத்தில் அமைதியாருன்னா அமைதியா இருக்கு. நாய்க்குட்டி போல, இப்போ நாய்க்குட்டி பாலை தூக்கி போல அதை கொண்டு வான்னா ஓடி போய் கொண்டு வரும், திருப்பி கொண்டு வந்துட்டே இருக்கும். சரி சும்மா உட்காருன்னா அது உட்காரு பேசாமல். அதை மாதிரி நம்ம மனசு நம்ம நாய்க்குட்டி மாதிரி நம்ம சொன்னதை கேட்கும். இப்போ வெறிநாய் மாதிரி இப்போ பாரு குலைச்சிட்டே இருக்கு ஓயாம. நைட் சீசன் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் பாரு சண்டை போட்டு குலைச்சிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பாரு அடிபடி சண்டை. ஏன்
ஏன்னா அதுக்கு ஒரு அமைதி இல்லை. அல்லல் தான் எப்பா என்னுடைய இடத்துக்கு நீ வரக்கூடாது, நான் இதானே செய்யணும், இது என்னோட இடம். யார் சொன்ன அப்படி? இது என்னோட இடம், இது என்னுடைய பவுண்டரி, வரக்கூடாது. வந்த கதைச்சு நம்மளும் அப்படி தான் சேருவோம் இல்லையா? வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் சேருவோம். என்னுடைய பவுண்டரி இது, என்னுடைய அவங்க, இவங்க என்னுடையவங்க, இது என்னுடையது, இதுக்குள்ளே வந்தால் எனக்கு கோவம் வந்துடும், மற்ற என்ன செஞ்சுக்கோணும் இல்லையா? ஸோ இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் இஸ் சயின்ஸ் ஆஃப் யோகா. மனதை எப்படி ரஜோ தமோ குணங்கள்லேருந்து நீக்கி சத்துவகுணத்தில் வச்சு ஏகாகிரதம் அடைஞ்சு அதை நிருத்த பூமி கொண்டு போய் சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி, அந்த சாதனை எப்படி பழகிறது, அதுக்கு அந்த அஷ்டாங்க 8 limbs என்ன, அப்படி பண்ணும்போது வரக்கூடிய தடங்கல்கள் என்ன, வியாதி அது ஒரு தடங்கள், உடம்பு செல்லாம் போகுது, பெரிய தடங்களால் ஜுரம், உடம்பு செல்லாம் போகுது, சில சமயம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் விளக்குறாரு இதில். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறார், அதுக்கு தீர்வு சொல்கிறார். பிராயச்சித்தம் என்ன மாதிரி சொன்னால் இந்த தடைகள் எல்லாம் ஈஸ்வர பிரணிதானத்தை முக்கியமாக சொல்கிறார். பாருங்க, அவ்வளோ பெரிய யோகி ஈஸ்வர பிரணிதானத்தை முக்கியமாக சொல்கிறார். கேள்விப்பட்டீங்களா? வர்ஷிப் ஆஃப் த லார்ட், அப்ஸ்டக்கிள்ஸ் ரிமூவ் பண்ண முக்கியம் சொல்லிட்டு இருக்காரு இதில். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாஸ்திரத்தை, பதஞ்சலி யோக சூத்திரத்தை, ஒரு அருமையான பிரம்மஜானியோடைய ஒரு கமெண்ட்ரியோட, அது ரொம்ப எளிமையாக இருக்குது. நான் படித்து பார்த்தேன் அவருடைய, ரொம்ப எளிமையாக இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திரோட கமெண்ட்ரி எளிமையாக இருக்குது. அதோட நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுத்த, சச்சிதானந்த சுவாமி சொல்லி கொடுத்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட நம்ம எடுத்து சொல்லலாம்னு இருக்கும். ஸோ இந்த சூத்திரங்கிறது ஒரே ஒரு வரி தான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் மாத்திரம் 51 சூத்திரம் இருக்குது. சரியா? நான் இப்போ ஒரு நாளைக்கு 5-6 சூத்திரம் அது மாதிரி எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படின்னு தெரியல, அது பகவானுடைய சித்தம். அப்படி மெதுவாக போகலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா we can do justice. ஸோ ஒவ்வொரு மாதம் ஒரு 3 மணி நேரம் நினச்சின்னு இருக்கேன் மனசில். அது பார்ப்போம், இங்கே எப்படி எல்லா சூழலாம் பார்த்து பகவான் என்ன நினைக்கிறான்னு தெரியாது, அதை மாதிரி பார்த்து செய்வோம். பட் என்னுடைய விருப்பம், பகவானுடைய இது எப்படியோ தெரியல, அட்லீஸ்ட் 2 சாப்டராக பார்க்கணும். ஏன்னா அந்த விபூதி யோகம் போயிட்டோன்னா அது உள்ள சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை பற்றி நிறையா சொல்கிறாங்க. அது நமக்கு அவ்வளோ வேண்டாம். கைவல்ய பற்றி ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஹை ஃப்ளோனாகவும் இருக்கும், அது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த சமாதி பாதமும் சாதனா பாதமும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது, ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு கொடுக்கும். ஸோ அதை பார்க்கலான்னு. ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், திரும்பி யாம் பெற்ற இன்பம் பெருகை வேகம் மாதிரி முதல்ல நீங்கள் வரணும். சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம் தானே, 1.25 மணி நேரம் தானே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்கள் வரணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும். எல்லோரும் அந்த மாதிரி லைக் மைண்ட் பீப்புளை வர்றதுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லோரும் இது கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தான். சரியா? நான் சொன்ன மாதிரி அதுவும் யோகம் பழகிறவங்க, யோகாபியாசம் பழக ரொம்ப கட்டாயம் வரணும். ஏன்னு கேட்டால், யூ நோ வாட் இட் இஸ், த சயின்ஸ் பிஹைண்ட் இட், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரியா? அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரம். யூ ஹேவ் டு லெட் ஆல் ஆஃப் யுவர் பீப்புள் டு நோ அபவுட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இனாகுரேஷன் வந்தோம் அப்புறம் பார்த்துப்போம் நினைக்கக்கூடாது. யூ ஹேவ் டு கம் ரெகுலர். அப்படி ரெகுலராக வந்தால் தான் அது சத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா விளங்கிட்டீங்கன்னா எவ்வளவோ பிரயோஜனம் இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. The organization has given a wonderful opportunity in Radha Amma and Jagan. So we will continue in tomorrow's class, Saturday. இப்போ பாருங்கள், நான் ரொம்ப எளிமையாக தான் பேசுகிறேன் இல்லையா? நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. சரி, இப்போ சமீபத்தில் நம்ம யுவ கேந்திராவில் இருக்கிற ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னான். அவள் டான்ஸ் பழகினாலும் சின்ன வயசுலேருந்து 7 வருஷம் பழகினா போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டான்ஸே ஆட மாட்டேங்கிறா. எவ்வளோ கெஞ்சினாலும். ஏன்னு கேட்டால், அந்த டீச்சர் அவ்வளோ பாடுபடுத்தி விட்டாங்க. அந்த டீச்சர், டான்ஸ் டீச்சர் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணி டிப்ரெஸ் ஆகியாவ இனிமேல் டான்ஸ் பக்கமே போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ ஒரு டீச்சர் யோகா சாஸ்திரம் சொல்லி கொடுத்து, ஐயோ யோகா சாஸ்திரம் போகவே மாட்டேன் பக்கம் நம்ம முடியவே முடியாது சொன்னார்னா அவர் ரொம்ப மோசமான டீச்சர்னு அர்த்தம். ஒரு டீச்சர் யோகா சாஸ்திரம் சொல்லி கொடுத்து, இல்லை இது சுலபமாக தான் இருக்குது, நமக்கும் தான் போல இருக்குது, நம்மளும் செய்யலாம், ட்ரை பண்ண சொன்னால் அவள் தான் குட் டீச்சர். எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் நம்பிக்கையை கொடுத்து, நம்மளாலையும் செய்யும் நம்பிக்கை கொடுத்து, அதுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களை செய்ய வைக்கிறது தான் நல்ல டீச்சருக்காள். அப்படி தான் எங்களோட ஆச்சாரியம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் we will not confuse you or terrorize you.
பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி இதெல்லாம் நமக்கு கிடையாதுப்பா, இட்ஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ, நம்ம பேசாமல் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம்னு நினைக்க வைக்கிறது கிடையாது. நம்மளாலையும் முடியும், நம்ம கட்டாயம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறது தான் நம்மளுடைய நோக்கம். சரியா? ஸோ கூடுமான வரைக்கும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக we will try to give it to you. அதுக்கு மேலே ஈஸ்வனுடைய செயல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.